நேற்று ஒரு நாள் பால்வாடிக்கு போயிட்டு வந்தார். பால்வாடிக்கு போயிட்டு வந்த மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய ஸ்கூல் ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து நைட்லேருந்து போட்டு ஒரே அலப்பறை. அவங்க பண்ண சேட்டைகள் வந்து சொல்ல முடியாது. காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே அந்த குளிச்சுட்டு உடனே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த ரெட் கலர் பேக் எடுத்து மாட்டிக்கிட்டு, அப்பா போகலாம் போகலாம் போகலாம். எனக்கு என்னென்னா, இந்த பால்வாடி குழந்தைகளை வந்து அழகாக பால் பருவம் மாறாத பிள்ளைகளை வந்து இதுபோல் சூழலில் அங்கன்வாடியில் சேர்க்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் அனைத்து குழந்தைகளும் வந்து நம்ம இணைந்து குழந்தைகளாக விளையாடுவாங்க. பொருளாதார ரீதியாக இன்றைக்கி ப்ளே ஸ்கூல் அப்படின்னு வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லது தான். ஆனால் இந்த ஒரு பால் மாறாத குழந்தைக்கு ஒரு 12,000 தொடங்கி 30,000 40,000 போகிற ஃபீஸ் வரல இருக்குது. அந்தளவுக்கு இதுக்கு தேவைப்படாது. அழகாக இவங்களுக்குலாம் ஒரு 2 முட்டை கொடுப்பாங்க, சாப்பிடுவாங்க. அந்த குழந்தைங்களும் அழகாக விளையாடிட்டு நேரத்தை ஒதுக்குவாங்க. அந்த ஒரு ஏக்கம், பிரிவினை எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. 2வது அவங்களும் வந்து செட் ஆகிடுவாங்க பக்கத்தில் குழந்தையா. இவர் வந்து பணம் கட்டிய கல்வி முக்கியம்தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வழிகாட்டினாலே போதும், சிறப்பான ஒரு மாணவர்களாக வருவாங்க.